ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். என்னாச்சு சரவணா? நாம பேசினபடி ஈஸ்வரி கூட சண்டை போட்டியா? போட்டாச்சு. அப்படியா? அப்போ ஈஸ்வரி கோச்சுக்கிட்டு அவ வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாளா? இல்லையே. இப்ப நீதானே சண்டை போட்டாச்சுன்னு சொன்ன. அடடா, ஈஸ்வரி கூட விளையாட்டுத்தனமா பேசிட்டு அந்த ஞாபகத்துல உளறி தொலைச்சிட்டேனே. என்ன பாஸ், சண்டை போட்டாச்சுன்னு சொல்றீங்க, ஈஸ்வரி இன்னும் வீட்டுக்கு போகலன்னு சொல்றீங்க, ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? என்ன சரவணா, என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல ரம்யா, இன்னும் நாங்க சண்டை போடல. இப்பதானே சண்டை போட்டோன்னு சொன்ன. அது ஏதோ ஒரு ஞாபகத்துல சொல்லிட்டேன். இதுதான் பிளான்னு ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டேன். அவளும் சரின்னு சொல்லிட்டா. கொஞ்சம் டைம் மட்டும் கேக்குறா. பாஸ், டைம் அவங்க கேக்குறாங்களா இல்ல நீங்க கேக்குறீங்களா? பொண்டாட்டியோட சண்டை போட்டு அவங்கள பிரிஞ்சு போக கஷ்டமா இருக்கா? அவ்வளவு லவ் அவங்க மேல. இளம் ஜோடிகள் இப்பதான் கல்யாணம் வேற ஆயிருக்கு. சில விஷயங்களை மிஸ் பண்றதுக்கு மனசு ஏத்துக்காதுதான். என்ன செய்யறது? உங்க நிலைமை எனக்கு புரியுது பாஸ். பிரதர், அப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. எனக்கு இப்போதைக்கு இந்த பிரச்சனை சரியாகணும். தப்பு பண்ண ஈஸ்வரி அண்ணனுங்களை ஆதாரத்தோட பிடிக்கணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். ஈஸ்வரி கொஞ்சம் டைம் கேட்குறா. மற்றபடி நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை பிரதர். சரி சரவணா, ஆனா ரொம்ப லேட் பண்ணாத. எவ்வளோ சீக்கிரம் ஈஸ்வரி அங்க அனுப்புறோமோ அது நமக்கு தான் நல்லது. அவ அண்ணனுங்க வேற ஏதாவது பிளான் பண்ணி இதுல இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நீ எந்த தப்பும் செய்யலன்றது நம்மளால நிரூபிக்கவே முடியாது. ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்